ஜெர்மனில சம்மர் வந்துட்டாலே நெறைய இந்தியன் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கும். நெறைய ஸ்டேட் வைஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ் இல்லன்னா சவுத் இண்டியன்ஸ் இல்ல நார்த் இண்டியன்ஸ் ஃபுட் ஃபெஸ்டிவல் மாதிரி நெறைய நடக்கும். இங்க இந்தியால கிடைக்கிற எல்லா ஃபேமஸ் ஐட்டமும் ஒரே இடத்துல சாப்பிடலாம். இது வந்து கர்நாடகா ஃபுட் ஃபெஸ்டிவல். இங்க வந்து வெறும் கர்நாடகா ஃபுட் மட்டும் கிடைக்காம நெறைய தமிழ் ஃபுட்டு, நார்த் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே இங்க கிடைச்சது. நம்ம என்னதான் ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் வரும்போது அந்தந்த ஸ்டேட்கான ஆத்தென்டிக் டேஸ்ட்டை வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். ஃபுட்டோட ப்ரைஸஸ் எல்லாம் ரொம்பவே ரீசனபிளாக இருக்கும். ஸோ அதனால நம்ம எல்லா ஸ்டால்லையுமே போயிட்டு நம்மளால டேஸ்ட் பண்ண முடியும். ஃபுட் மட்டும் இல்லாமல் நம்மளை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக நிறைய ஃபன்னி ஆக்டிவிட்டீஸ், கேம்ஸு, சிங்கிங், டான்சிங் இது எல்லாமே பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு போகும்போது நம்மளோட ஃபுல் டேவே வந்துட்டு அதுவும் நம்ம பீப்புளோட ரொம்ப என்டர்டெய்னிங்காக போகும்போது நமக்கு நம்ம ஊருக்கே போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்கு இந்தியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஜெர்மன்ஸ், அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து நம்மளோட ஆத்தென்டிக் ஃபுட்டை வந்துட்டு டேஸ்ட் பண்ணுவாங்க. ஃபுட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எதுக்கு வந்ததுன்னா நம்மளோட ஆத்தென்டிக் ஃபுட் ஐட்டம்ஸ், நம்மளோட கலாச்சாரம் இதை வந்துட்டு எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி உணவு திருவிழா எல்லாமே உருவானது. இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.